சார், உங்களுடைய நீண்ட ஆண்டுகால அனுபவத்தில் ஒரு வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர், உங்களுக்கு பல ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு. நம்ம பார்க்கலாம், இதுக்கு முன்னாடிலாம் மழை காலங்களில் மழையின் அளவு எப்படி இருக்கு, எங்கெங்க மழை பொழிவு அதிகமாக இருக்கும், இனி மழை இருக்குமா அப்படின்றதுக்காக நிறைய பேர் வானிலை ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. ஆனால் வெயில் காலங்களில் இந்த வானிலை அறிக்கையை பற்றி யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அது அந்த மாற்றம் தலைகீழாக மாறி இருக்கு. இப்போ வெயில் காலத்திலையும் வெயில் வந்து வழக்கத்தோடு அதிகமாக இருக்கு. இப்போ வெயிலை பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இருக்கக்கூடிய வெயில் தான் இந்த ஆண்டும் பதிவாகி இருக்கிறதா, வழக்கமான நிகழ்வு தானா, இல்லை அதிகரிச்சிருக்கா? அதாவது வெயிலினுடைய அளவை பொறுத்தவரையிலும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணால் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ உயர்ந்திருக்கு. காரணம் என்ன? நகரமயமாதல். இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட ஒரு வெப்பநிலைன்னு ஒரு அளவு வச்சுருந்தீங்கன்னா இதே 30 ஆண்டுகளுக்கு முன்னா ஒரு 2 டிகிரி 3 டிகிரி குறைவாக தான் இருக்கும். அதற்கான இந்த நகரமயமாதல், கட்டடங்கள்லாம் வந்திருக்கு, மரங்கள்லாம் நீக்கப்பட்டு விட்டது அந்த இடத்துல. அடுத்தது வாகன பெருக்கம், அடுத்தது மனித ஜனத்தொகை கூட அதிகமாகிடுது. இது எல்லாமே காரணம். ஸோ அதுதான் காரணம். இருந்தாலும் இப்போது ஏன் உணர்றோன்னா, நம்ம ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கோம், ஏசியில் இதெல்லாம். அதில் இருக்கும்போது நம்மளால் முடியல, வெளியில் போகும்போது தாக்க முடியல. இயற்கையோடு நம்ம இணைஞ்சு இருந்துட்டோன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. கம்ஃபர்ட் லெவல் ஜோன் 2 காரணம் இருக்குது. ஒன்று, வழக்கத்தை விட வெப்பம் கொஞ்சம் அதிகரிச்சு இருக்குது, அதுவும் ஒரு காரணம். ஆமாம், நம்ம ஏசிலேருந்து பழகி வெளியில் போக பழக்கம் இல்லாதனால இப்போ வெளியில் போகும்போது வெயிலுடைய அளவு அதிகமாக தெரியுது. அதுதான் காரணம். ஸோ இப்போது இந்த அறிக்கை, அந்த வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கையெல்லாம் பார்த்தோன்னா, வழக்கமாக தமிழகத்தில் இந்த கோடை காலங்களில் வேலூர், திருத்தணி இந்த மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும், 100 டிகிரி தாண்டும். இது வழக்கமா நடக்கிற விஷயம். ஆனா இந்த ஆண்டு இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதுல சேலம், ஈரோடு மாவட்டங்கள் இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டங்களா இருக்கு. இது மாறுபட்டு இருக்கு சார். இது ஏதாவது முக்கியமான காரணம் என்ன? நீர்நிலைகள்லாம் வறண்டு தான் போயிருக்கு. கடந்த ஆண்டு பெய்த பருவமழையெல்லாம் பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. வட உள் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையும் சரியா இல்லை. எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி ஒன்று உருவாகியது. அது புயலாக மாறி, மிஜாங் புயலாக மாறி அப்படியே ஆந்திராவுக்கு போகும்பொழுது வடகோடி கடல் மாவட்டங்கள், அந்த கடல் பகுதி மாவட்டங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு அதிக மழை கொடுத்தது. ஆனால் உள் மாவட்டங்கள்லாம் இல்லை. இப்போது இந்த தரவுலாம் எடுத்து பார்க்கும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் 55 விழுக்காடு குறைவு இயல்பை காட்டலும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இல்லை, அந்த ஈரோடெல்லாம் மழை குறைவாக இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து தெளிந்த வானம், மேகம் இல்லாத தெளிந்த வானம் இருக்கும்போது சூட்டோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மேகம் தடுக்கும், அது தடுக்கிறதுக்கு மேகங்கள் இல்லை. ஸோ இந்த படத்தை பார்க்கும்பொழுது பாருங்கள், இதில் எங்கேயானும் மேகமே இல்லாத வறண்ட பகுதி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கேரளாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யுது, பார்த்தீங்களா? ஸ்க்ரீனில் தெரியுது. அது காரணம் என்னன்னாக்கா, இந்த வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் ஒன்றாக கூடுகிறது. சரிங்க சார். அடுத்தது மலை பகுதியில் ஒரு ஏற்றத்தை பெற்று மேகங்களாக மாதிரி ஓரளவுக்கு அந்த இதில் மழை கொடுப்பதற்கு அது காட்டுகிறது. வரும் நாட்கள்லாம் பார்த்தானா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒன்றும் பெருசாக இல்லை. பாருங்கள், எல்லாம் வறண்டு தான் கிடக்கு உங்களுக்கு. ஆனால் இதே இந்தியாவின் மற்ற பகுதிகளெலாம் கூட சில இப்போ இன்றைக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட இங்கே இது பாருங்கள், இந்த மேற்கு வங்கம் கல்கட்டா பக்கத்தில் மழை இருக்குது. மேற்கு வங்கத்துக்கு கூட ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதான், ஏன்னா இதில் தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி, அதாவது வெப்ப சலனம்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் மழை இங்கே ஒரு எக்ஸ்டெண்டட் லோன்னு சொல்லக்கூடிய பெரிய இது ஒரு தாழ்வு நிலையும் இங்கே இருக்குது. எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் மழையை கொடுக்கறது, இடியுடன் கூடிய மழை கொடுப்பதுனால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல கால் பைசாக்கிம்பாங்க. வைகாசி மாதத்தில் அதிகமாக மழை வரும் அங்கெல்லாம், மேற்கு வங்கெல்லாம், அந்த வடகிழக்கு மாநிலங்கள்லேயே. ஸோ அந்த டைம்லலாம் ஈவன் சூறாவளி கூட அந்த பகுதியில் உருவாகும். இப்போ கல்கட்டாலாம் போனால், பெருநகரெல்லாம் போனால், கல்கட்டா போன்ற பெருநகரில் அவங்க இடிதாங்கியே நிறைய பில்டிங்கில் வச்சுருப்பாங்க, பில்டிங் மேலேயே. அப்புறம் மேலே இடிதாங்கி வச்சு அதை பாதுகாப்பாக அந்த வயரை கொண்டு வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒரு குழி மாதிரி பண்ணி, ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டதுனாக்க அந்த மின்சாரத்தை இந்த குழிக்கு எடுத்துன்னு போயிடும். அதில் கறியும் உப்பும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அங்கே உண்டு. ஸோ அதனால் இந்த தண்டர்ஸ்டார்ம்ங்கிறவங்கெல்லாம் ஜாஸ்தி. சரி, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா இருக்கும்.